50 வயசுல விஜய் டான்ஸ் ஆடுனா உற்சாகமா 25 வயசு பையன் வாழ்க்கையை அனுபவிக்க வேணாமா சார்? 5 வருஷம் ஜெயில திருநானா சார்? பிக் பாக்கெட் அடிச்சானா சார்? யாராவது கத்திய காட்டு மிரட்டினானா சார்? அடுத்த வீட்டுல பூந்து ராவடிகள் பண்ணானா சார்? எதுவுமே பண்ணலங்க ஐயா. அந்த 2 பசங்களும் ஏன்டா இந்த நாட்டுல குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இங்க இருக்க சம்சீர் மாதிரி கனராய் தோழர் மாதிரி உங்களை மாதிரி கோஷம் போட்டான் சார். கோஷம் போட்டா தப்பா சார்? இந்த நாட்டுல என்ன தப்பு செய்தார்? அவர்ல இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கமிட்டார் தவறா? ஒரு சட்டத்திற்கு விரோதமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று தெருவில் போராடினால் அது தவறா? அந்த தவறை நாங்களும் செய்வோம், நாங்களும் தொடர்ந்து செய்வோம். தப்பா இது? யாருங்க நீங்க எல்லாம்? ஒரு ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் சாதனம் தானே? சட்டத்தின் ஆட்சியின் கீழ் எல்லாரும் சமம் தானே? எப்படி நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை, ஒருத்தன் இஸ்லாமிய பேர் இருந்தாலே நீ வேட்டையாடுவியா? யார் நீ? இந்த நாட்டுல இருக்க அத்தனை குடிமக்களும் சமமாக கருதப்பட வேண்டாமா? ஒரு இஸ்லாமியர் இருந்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தா, பிஜேபி எதிர்த்தா ஜெயில போட்டுவியா நீ? யார் நீ? நீ ஒரு ஆட்சி நடத்துற, அவ்வளவுதான் பிஜேபி காரன். இல்ல ரவுடி பயில நீங்களா? ஒரே எஃப்ஐஆர் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுறார்கள். அந்த வழக்கில் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறீங்க. விடுவித்தவர்கள 2 பேரை மட்டும் ஏன் பெயில் கொடுக்கல? 5 வருடமாக ஏன் பெயில் கொடுக்கல என்ற கேள்வியை தான் நாம் இங்கே கேட்கின்றோம். எங்களுடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் அவர் ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினார். அவர் என்ன சொன்னார், இவ்வளவு பெரிய வன்முறை வெறுப்புகள் நடந்து கொள்ளும் போது சமூகத்தில் இருக்கக்கூடிய மௌனம் ரொம்ப அச்சமூட்டக்கூடியது என்றார். பக்கத்து வீட்டுல திருடம் போட்டு திருடிட்டு இருக்கும் போது, அடிச்சு வெட்டும் போது நம்ம எல்லாம் வெட்டுறான்னு சொல்லிட்டு அமைதியா இருப்போமா? ரோட்ல ஒருத்தர் ஊழ்றாரு, ஐயோ யாரோ ஊண்டான், தூக்கத்துக்கு 4 பேர் போவோம், மனுஷன் புத்தி. ஆனா இன்றைக்கு 2 பேர் ஜெயில இருக்கிற வேடிக்கையை பார்த்து வைத்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலை RSS பாஜக உருவாக்கி இருக்கிறது. சட்டவிரோதமாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் உமர் காலித், சர்ஜில் இமாம் 2 இளைஞர்கள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தெருவில் முழக்கமிட்டார்கள். அவ்வளவுதான். 2 பல்கலைக்கழக மாணவர்கள். அவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல பயின்ற உமர் காலித், ஒரு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல பயின்ற மாணவர் உமர் காலித். அவர் ஜெயில இருக்காருன்னா நான் ஜெயில இருக்கணும், கனகராஜ் ஜெயில இருக்கணும், நீங்க எல்லாம் ஜெயில இருக்கணும். நம்ம எல்லாம் ஜெயில வைக்கிறாம இப்ப விட்டு வச்சிருக்குது RSS கூட்டம். நம்ம எல்லாம் மீண்டும் ஜெயிலுக்கு போகாம தடுப்பதற்காக தான் இந்த கூட்டத்தை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், பாஜக கட்சி குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தியாவில் அமல்படுத்த தொடங்கினார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இங்கே நம்ம வண்ணாரப்பேட்டையில தொடர்ந்து போராட்டம் நடத்தணும். சென்னையில பல்வேறு இடங்களில மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மத ரீதியாக மக்கள் போராடவில்லை. இந்திய நாட்டு மக்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடினோம். ஏனென்றால் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்பதால் நம் நாட்டு மக்கள் அனைத்து அரசியல் கட்சியில சேர்ந்தவரும் போராடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தான் டெல்லியில் நடைபெற்றது. டெல்லியில் நடைபெற்ற போராட்டம் ஷாஹின் பாக் எனக்கூடிய ஒரு பகுதியில பல்வேறு மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்திலே நேரடியாக களத்தில் சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் உரையாற்றினார்கள். பல்வேறு அறிவுஜீவிகள், கலை இலக்கிய பண்பாட்டு ஊழியர்கள், மாணவர்கள் எல்லாம் சென்று அந்த ஷாஹின் பாக்கில் நடைபெற்ற குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்திலே எல்லோரும் பங்கெடுத்தார்கள். ஆனால் இப்படி பங்கெடுத்த அந்த போராட்டத்துல திட்டமிட்டு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. ஒரு 3 நாட்கள், பிப்ரவரியினுடைய 3வது வாரம், கடைசி வாரத்துல 3 நாட்கள் ஷாஹின் பாக்ல அமைதியாக அறவழியில குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தை வன்முறை வெறியாட்டம் நடைபெற்றது. அந்த வன்முறை வெறியாட்டத்தில் தலையிட்டவர்கள் என்ற அடிப்படையில் தான் அதற்கு காரணமான என்ற பேர்ல காவல்துறை பலரை கைது செய்தார்கள். அந்த வன்முறை வெறியாட்டத்துல 53 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த 53 பேர் கொல்லப்பட்டதுல 41 பேர் இஸ்லாமியர்கள்.
கிட்டத்தட்ட அந்த எஃப்ஐஆர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அவர்கள் போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 262 பேர் மேற்பட்ட நபர்கள் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டார்கள். பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா 758 எஃப்ஐஆர் இந்த குற்றம் சார்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதிலெல்லாம் இருந்து 18 பேர் மேல எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த 18 பேர்ல சிறையில் இருந்தவர்களுக்கு 12 பேருக்கு பெயில் கொடுத்தார்கள். அப்புறம் 6 பேர் இப்போ என்னன்னா கடைசியாக இந்த மாதத்தினுடைய இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல 2 நபர்கள் மட்டும் உமர் காலித்துக்கும் சர்ஜில் இமாமை தவிர மற்றவர்களுக்கு பிணை வழங்கினார்கள். உமர் காலித்துக்கும் சர்ஜில் இமாமுக்கும் ஏன் பிணை வழங்கவில்லை என்று சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய தெருவில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்த்து கேள்வி கேட்கிறது. உன் சட்டம் என்ன எல்லாருக்கும் ஒண்ணுதானே? ஒரே எஃப்ஐஆர் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுறார்கள். அந்த வழக்கில் கீழ் பதிவு செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறீங்க. விடுவித்தவர்கள 2 பேரை மட்டும் ஏன் பெயில் கொடுக்கல? 5 வருடமாக ஏன் பெயில் கொடுக்கல என்ற கேள்வியை தான் நாம் இங்கே கேட்கின்றோம். இந்த வழக்கை நீங்க நம்ம நுட்பமா பார்த்தா எந்த அளவுக்கு அராஜகம் நடந்திருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்தது 2020. 2020 நடைபெற்றவர்களுக்கு 18 பேர் மேல ஊப்பாவில வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த ஊப்பாவில வழக்கு பதிவு செய்தவர்களை என்னன்னா, எப்போ இந்த கேஸ் விசாரணைக்கே வருகிறது என்று சொன்னால் 4 ஆண்டு காலம் எந்த நீதிமன்றத்திலும் விசாரணைக்கே வரவில்லை. இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இருக்கின்றதா? இந்த நாட்டில் இருக்க நீதித்துறை எப்படி வேட்டையாடிச்சு தெரியுமா? இந்த சாதாரணமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா, ஒரு தாஸ் ஆபீஸ் போனா, இந்த செக்ஷன்ல அந்த டேபிளுக்கு போ, அந்த டேபிளுக்கு போ, இந்த டேபிளுக்கு போன்னு சொல்லிட்டு மாத்தி விடுவானுங்க இல்லையா? அதே மாதிரி டெல்லி உயர் நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு போ, இந்த நீதிமன்றத்துக்கு போ, உச்ச நீதிமன்றத்துக்கு போன்னு சொல்லிட்டு அலைய விட்டாரு. அலைய விட்டு 4 வருஷம் கழிச்சுதான் கேஸே எடுக்கிறான். கேக்குற யாருயா நீங்க எல்லாம்? ஒரு ரூல் ஆஃப் லா எல்லாருக்கும் சமம் தானே? சட்டத்தின் ஆட்சியின் கீழ் எல்லாரும் சமம் தானே? எப்படி நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு சட்டத்தை, ஒருத்தன் இஸ்லாமியர் பேர் இருந்தாலே நீ வேட்டையாடுவியா? யார் நீ? இந்த நாட்டுல இருக்க அத்தனை குடிமக்களும் சமமாக கருதப்பட வேண்டாமா? ஒரு இஸ்லாமியர் இருந்தா குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்தா, பிஜேபி எதிர்த்தா ஜெயில போட்டுருவியா நீ? யார் நீ? நீ ஒரு ஆட்சி நடத்துற, அவ்வளவுதான் பிஜேபி காரன். நீ ரவுடி போயிடலாம். நீங்களா உன்னை எழுத்து கோஷம் போட்டா ஜெயில வச்சிருவீங்களா? எப்படி நியாயமா இருக்கும்? இந்த கேடுகட்ட தனத்தை இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி கட்சியை தவிர பெரும்பாலான கட்சிகள் தட்டி கேட்கல. நியாயம் தானா இது? நான் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தில இருந்து இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக எல்லா கட்சி நண்பர்களையும் பார்த்து கேட்கின்றேன், இந்த 2 இளைஞர்களுக்காக நீங்கள் பேச வேண்டாமா? சட்டத்தின் பேரால் 2 இளைஞர்கள் 5 ஆண்டுகள் சிறையில் இருப்பது நியாயம் தானா? என்ன தப்பு செய்தார் அவர்ல? இன்குலாப் ஜிந்தாபாத் முழக்கமிட்டார் தவறா? ஒரு சட்டத்திற்கு விரோதமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த கூடாது என்று தெருவில் போராடினால் அது தவறா? அந்த தவறை நாங்களும் செய்வோம், நாங்களும் தொடர்ந்து செய்வோம். தப்பா இது? அதற்காக 2 பேரை 5 வருஷம் ஜெயில வைப்பீங்களா? நண்பர்களை யோசிச்சு பாருங்க. இந்த சட்டத்தினுடைய விஷயத்தை பார்த்தா யார் யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்களாம் இன்னைக்கு அமைச்சரா இருக்கான். யாரெல்லாம் அக்கிஸ்டோ, எவன்லாம் ஜெயில இருக்கணுமோ அவன்லாம் அமைச்சர். அனுராக் தாக்கூர், பர்வேஷ் மிஸ்ரா, கபில் மிஸ்ரா, இவெல்லாம் பொறுக்கி பசங்க. பொறுக்கி என்று சொல்லக்கூடிய வார்த்தையை விட தரக்குறைவான வார்த்தையில அவர்களை பேசலாம். அவன் என்ன சொல்றான்? நீ இஸ்லாமிய வீடுகளை போந்து இடிப்போன்றான். 2ஆம் தர குடிமக்களை துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க. ஒரு போலீஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் எதிர்க்க துப்பாக்கி எடுத்து சுட்டவன் மேல கேஸ் போட வக்கீல் அந்த நாட்டுல. யாரையா நீங்க எல்லாம் ஆட்சி நடத்துறீங்க? ஒரு போலீஸ் ஆபீஸ் எடுத்து துப்பாக்கி தூக்குவான், அவன் மேல கேஸ் போட மாட்டேன், கோஷம் போட்ட கேஸ் போடுவியா? நியாயமா இது? அவன் அமைச்சரா இருக்கிறான். இன்னைக்கு நண்பர்களே, அந்த கலவரம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செய்தார்? இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா டெல்லி சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது சொல்றாரு, அமித்ஷா பிரச்சாரம் சொல்றாரு, நீங்க ஓட்டு போடுற குத்தான் அந்த பொத்தான அமுக்குற சத்தம் ஷாகின் பாக்ல அதிர்வு உருவாக்குறார். ஷாகின் பாக்ல அதிர்வு உருவாக்கக்கூடிய அளவுல ஓட்டு போடு சொன்ன மதவெறியன் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். நண்பர்களே,
ஒரு அமைச்சர் பேசலாமா? உள்துறை அமைச்சர் பேசலாமா? பேசினார். வன்முறையை உருவாக்கக்கூடிய வேலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். ஷாகின் பாக் அங்கு அதிர்வு உருவாக்க வேண்டும் என்று அமித்ஷா பேசினார். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் எப்படி செயல்படுது? இப்ப எங்க அடிதடி நடக்குது, நம்ம இங்க இருக்கிற போலீஸ்கார் புடிச்சிட்டு போறாரு. புடிச்சிட்டு போனோம்னா அங்க இருக்க ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு? என்ன கேஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி 75 கேஸ் என்ன கேஸ்ன்னு பெரிய கேஸ் இருந்தா ரூல் புக்ஸ் கேட்டு இன்ஸ்பெக்டர் ஏசி கேட்பார், ஏசி டிசி கேட்டு அந்த மட்டத்திலே முடிஞ்சிடும். இவ்வளவுதான் கேஸ் லிமிஷன். இதுதான் சட்டத்தின் பிரகாரம் அந்த இதுக்கு. ஆனால் இந்த சட்டம் எப்படி செயல்பட வேண்டும் என யார் வழிகாட்டினார் தெரியுமா? அமித்ஷா. நாடாளுமன்றத்தில் அமித்ஷா இது குறித்து கேள்வி கேட்கும் போது மார்ச் 11 2020 நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். இந்த குற்றச்சாட்டுப்பட்டவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்ற வரையறையை முதலில் வரையறுத்தது அமித்ஷா. அர்பன் நக்சல்கள் இவர்கள்லாம் இந்திய நாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற வார்த்தையை நாடாளுமன்றத்தில் பேசி எந்த விதமான எஃப்ஐஆர்ல என்ன வரணும், எப்படி இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசினார். அமித்ஷா என்ன வழிகாட்டினாரோ அதை தான் இன்றைக்கு நீதித்துறை உச்ச நீதிமன்றம் வரை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா, அந்த இஸ்லாமிய வன்முறை வெறியாட்டத்தை அந்த கயவர்கள் மேற்கொள்ளும் போது நீதி கேட்டு நடுத்தெருவுக்கு சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பிருந்தா காரத் குரல் எழுப்பினார். குரல் எழுப்பது மட்டுமல்ல, பிருந்தா காரத் அவர்கள் இந்த அயோக்கியர்கள் அந்த பாஜக கூட்டம் என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கின்ற பட்டியலிட்டு நீதித்துறையின் காவல்துறையிடையே புகார் கொடுத்தார். ஆனால் பிருந்தா காரத் அவர்கள் கொடுத்த புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. எனவே பிருந்தா காரத் அவர்கள் நான் சொன்ன இந்த புகாரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். நீதிமன்றத்தின் கவனத்துக்கு சென்ற உடனே நீதிமன்றம் அந்த வீடியோவை போட்டு பாக்குது. உச்ச நீதிமன்றம் போட்டு பார்த்துட்டு நீதிபதி சொல்கிறார் காவல்துறையை பார்த்து, என்னடா இவன் இவ்வளவு அக்கிஸ்டா இருக்கிறான், கொலை பண்றான்றான், வெட்டுறான், இவன் மேல ஏன்டா எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி கேள்வி கேட்டார். கேள்வி கேட்டவுடன் என்ன செஞ்சிருக்கணும்? காவல்துறை வழக்கு பதிவு செய்யணாலவா? ஆனால் நண்பர்களே, இந்த நாட்டில் என்ன தெரியுமா நடந்தது? சட்டத்தின் பெயரால் ஏன் காவல்துறை அந்த கயவன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்று நீதிபதி கேட்டார் இல்லையா? அந்த நீதிபதி முரளிதரை அவருடைய பணியில் இருந்து இடமாற்றம் செய்து விட்டார். யோசிச்சு பாருங்கள், நாம் இந்தியா எங்கே இருக்கின்றோம் என்று பாசம். நீதித்துறையின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கேட்ட முரளிதர் அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து விரட்டப்பட்டார். யாரால்? இந்த ஆட்சியாளர்களால், பாஜக கூட்டத்தால். RSS பாஜக என்பது ஏதோ காங்கிரஸ் கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி இருக்குது, அது மாதிரி ஒரு அரசியல் கட்சி கிடையாது. இது கிரிமினல்களின் கூடாரம். RSS பாஜக கட்சி என்பது இந்த நாட்டை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய கூட்டம். மதத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, சாதியின் அடிப்படையில் பிரிவினையை உருவாக்கி அதன் அடிப்படையில் உயர் சாதியினர் வளமாக வாழ்வதற்கான கருத்தியலான மனுநீதி கோட்பாடை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் RSS பாஜக கூட்டம். கடந்த பல 100 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே சமூக சீர்திருத்த இயக்கங்கள் போராடி இங்கே ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி, அந்த முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில, புரட்சிகரமான முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய வகையில எதிர்ப்புரட்சிகர சக்திகள் தான் RSS பாஜக கூட்டம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்று மிக முக்கியமான ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதில் பண்டைய சமூகத்தில் எப்படி புரட்சிகர சக்திகள் எதிர்ப்புரட்சி சக்திகள் எப்படி இயங்கின என்பதை அம்பேத்கர் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு புரட்சிகர சக்திகள் இந்த மண்ணிலே வேகம் எடுத்துக் கொண்டு வருகின்றன. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெருவில் நின்று நீதி கேட்கின்றோம். ஏன்னா மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது. மக்களும் உண்மையை கொண்டு செல்ல வேண்டும், மக்களிடம் பேச என்பதற்காக தான் இன்றைக்கு வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். நண்பர்களை யோசிச்சு பாருங்க, இந்த வழக்கில் இந்த 2 பேர் சிறையில் இருப்பதற்கு ஏன் இவர்கள் துடிக்கிறார்கள்? ஏன் உமர் காலித் அந்த பையனை பாருங்க, எவ்வளவு இள வயது பையன், போட்டோ பாருங்க. வாழ்க்கையை ரசிக்க வேண்டாமா, கொண்டாட வேண்டாமா? இளமை போச்சுன்னா முடியுமா? 50 வயசுல விஜய் டான்ஸ் ஆடுனா உற்சாகமாக்குற 25 வயசு பையன் வாழ்க்கையை அனுபவிக்க வேணாமா சார்? 5 வருஷம் ஜெயில இருக்கு, திருநானா சார், பிக்பாக்கெட் அடிச்சானா சார், யாராவது கத்திய காட்டு மிரட்டினானா சார், அடுத்த வீட்டுல பூந்து ராவடிகள் பண்ணானா சார்? எதுவுமே பண்ணலங்க ஐயா.
அந்த 2 பசங்களும் ஏன்டா இந்த நாட்டுல வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி இங்க இருக்க சம்சீர் மாதிரி கனராய தோழர் மாதிரி உங்களை மாதிரி கோஷம் போட்டான் சார். கோஷம் போட்டா தப்பா சார் இந்த நாட்டுல? நம்ம அரசியலமைப்பு சாசனம் நமக்கு முழக்கமிடுறதுக்கு உரிமை கொடுக்கலையா? முழக்கமிட்டார்கள். அந்த பேர்ல இஸ்லாமியர் பேர் இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த வன்முறை நடக்கும்போது 2 பேருமே அந்த ஊர்லயே இல்லைங்க. இன்றைக்கு வரைக்கும் நீதித்துறையால் நிரூபிக்கவே முடியலங்க. அந்த ஸ்பாட்ல அன்னைக்கு வன்முறை நடக்கும்போது இல்லைங்க. ஒருத்தர் வேற ஊர்லயே இருக்காரு உமர் காலித். அப்படி கோர்ட்ல சொன்னா அவர் இல்லைன்றதையே வச்சு ஏன் அவர் கலவரம் பண்ணிருக்க முடியாது? இப்படி கேக்குறாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. மண்டையில என்ன இருக்கு? மூளை இருக்கா பீ இருக்கான்னு தெரியல. ஒரு ஆள் அங்க இல்லைன்னு சொன்னா அப்படி இல்லைன்னா அங்க இருந்து கலவரம் பண்ணிருக்க மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்படி கேள்வி நீ படிக்க, நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் படிச்சு அந்த வார்த்தையெல்லாம் படித்து விவாதத்தெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து கூட்டம் போறதால வேற ஏதாவது பண்ணலாமான்னு தோணுது. அப்படிப்பட்ட கோவம் வருது அந்த வார்த்தைக்கெல்லாம் படித்தார். அவன் சொல்றாரு ட்ரம்ப் வந்தான் ஒரு 1 நம்பர் திருடன் பார்த்தீங்களா, கச்சா என திருடன். உலகத்திலே இவன் உள்ளூர் திருடன் நம்ம பார்த்திருக்கோம். உலக லெவலில் அக்கிஸ்ட் யாருன்னா அவன் ட்ரம்ப். அந்த ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்தாப்புல. அதை வரதுக்கு எதிர்ப்பு நம்ம கூட எதிர்ப்பு தெரிவிச்சோம். அக்கிஸ்ட் எல்லாம் வர வைப்போமா இந்தியாவில? ஐயோ நாங்கெல்லாம் வாவுசிய வாரிசியா? அந்த காலத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தி ஓட விட்ட வாவுசினுடைய வாரிசுகள் இந்த மண்ணில் இருக்கின்றோம். எனவே ஏகாதிபத்திய கொடுங்கோலன் ட்ரம்ப் வந்தா எதிர்ப்போம். ட்ரம்ப் எடுத்து மகாராஷ்டிரா உமர் காலித் பேசினாராம். உடனே சொல்றான் மகாராஷ்டிராவிலே சதி திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. ஏடா மைக்க புடிச்சு பேசினா சதியடா பேசுறோம் நாங்களாம். மைக்க புடிச்சு பேசினா சதி. அங்க பேசினார், இங்கே பேசினார், இங்க பேசினார், மைக்ல பேசினார். அது மட்டும் இல்ல, உமர் காலித்துடைய பல வாட்ஸ்அப் குழுக்கள் இருந்தாரு. அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் இருந்தா போராட்டத்துக்கு போனானா. நம்ம கூட தான் 500 வாட்ஸ்அப் குழு இருக்கும். எவன் நம்மள சேர்த்தா நமக்கு தான் தெரியும். பாதி பேர் வாட்ஸ்அப்பே அந்த குழுல பாக்கிறதே கிடையாது. மாடு சாணி போடுற மாதிரி விழுந்தது மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அவன் அந்த உமர் காலித்து ஒரு வாட்ஸ்அப் குழு இருந்தனால அந்த வாட்ஸ்அப் குழு வந்து போராட்டத்துக்கு கூப்பிட்டார்கள். நான் கூட தான் கூப்பிடுறேன் போராட்டத்துக்கு வாட்ஸ்அப்ல வாயான்னு சொல்லிட்டு. போராட்டத்துக்கு கூப்பிட்ட தப்பா? சரக்கடியை கூட்டும் போறதே தப்பு இல்லைன்னு அவன் வெட்டுறதுக்கு வரான்றான், கஞ்சா விற்கிறான். அவனெல்லாம் போய் புடிச்சுக்க. நீ வாட்ஸ்அப்ல தான் எல்லாம் கஞ்சா விற்கிறாங்க, சரக்கு என்ன வேணுமான்னு கேக்குறானுங்க. அந்த வாட்ஸ்அப்ல சரக்கு விற்கிறேன் கஞ்சா விற்கிறேன் பிடிக்கிறதுக்கு வக்குல இங்க இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கும் காவல்துறைக்கும் போராட்டத்துக்கு வான்னு உமர் காலித் கூப்பிட்டாராம். அந்த வாட்ஸ்அப் குள்ள இருக்கவங்க அந்த போராட்டம் இருந்தாங்களே, எனவே நீயும் கலவரம் உருவாக்குன. இப்படி எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க எஃப்ஐஆர்ல. இதெல்லாம் நியாயம் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் பேசுகிற நண்பர்களே. உச்ச நீதிமன்றம் சாதாரணமா எக்மோர் கோர்ட் இருக்குது. இங்கேயும் பல கேஸ் முடிஞ்சிடும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அப்புறம் ஹைகோர்ட், அப்புறம் பெஞ்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு 2 பேரும் உட்காந்து இதெல்லாம் பேசுறாங்க. அப்படி என்றால் இந்தியா நாம் கண்ட இந்தியா அல்ல இன்றைய இந்தியா. இன்றைய இந்தியா என்பது இஸ்லாமியர்களை அழித்தொழிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களை வேட்டையாட வேண்டும், தலித்துகளை ஆதிவாசிகளை 2ஆம் தர குடிமக்களை போன்று செயல்படுத்தப்பட வேண்டும், சூத்திர சாதியை சார்ந்தவர்களை வெறும் உழைப்பு சூழல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக செயல்படுத்த வேண்டும் என்ற கருத்தியலோடு இயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கலவரத்தை உருவாக்க எச் ராஜா மேல எத்தனை கேஸ் தெரியுமா போடலாம்? என்ன பேச்சு பேசுறான் அந்த ஆளு. சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல தகராறு பண்றவங்க இப்படி பேச மாட்டான் போல இருக்கு. அப்படி பொறுக்கித்தனமா எச் ராஜா பேசுறாரு. கேஸே போடல. இங்க அவர் ஜாலியா போயிட்டு எல்லாரையும் மிரட்டுறாரு. இங்க திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கு மேல எல்லாம் நாங்க கார்த்திகை தீபம் அவன் வீட்டுல எத்தனை அகல் இருக்கு அத்தனை அகல்ல வந்து விளக்கேற்றிட்டு தான் இருக்கிறோம். எண்ணெய் அதிகமா இருந்தா 12 அகல் வைப்போம், 24 அகல் இருப்போம். எண்ணெய் இல்லையா 4 அகல் விளக்கு, அவ்வளவுதான். நீ கார்த்திகை தீபத்தை பத்தி உண்மையா தெரியும். அந்த மலையின் மேல வந்து திருப்பரங்குன்றத்து மேல தீபம் ஏற்றப்படுகிறது. இங்க இருக்கிற பிஜேபிக்கான RSS காரன் என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய தர்கா பக்கத்துல போய் தீபம் ஏத்துறான்றான். அங்க இருக்கிற ஐயர் சொல்றாரு, கோயில் இருக்கிற ஐயர் இருக்காருல்ல முருகனுக்கு, அவங்க எல்லாம் சொல்றாங்க, யோ இங்கதான் நாங்க தீபம் ஏத்திட்டு இருக்கிறோம், ஆனால் அங்கதான் ஏத்துனாங்க. சாமி பக்கத்துல இருந்து தீபம் ஏத்துறன்னு சொல்ற ஐயரு கரெக்டா சொல்றாரு. அந்த பக்தர்ல அங்க ஏத்துறான்றாங்க. ஆனா RSS பிஜேபி தர்கா இருக்கிற கல்ல போய் ஏத்துறான்றான். அப்படி கிடையாதுன்றாங்க. 100 வருஷம் வழக்கத்தை எதுவுமே கொடுக்குறாங்க, ஆவணமா கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் ஒரு அக்கிஸ்ட் ஒருத்தராங்க, ராம
ரவிக்குமார் சொல்லிட்டு அவனே ஒரு அக்யூஸ்ட், அவன் ஒரு பக்தர் மாதிரி ஃபைல் பண்றான் கேஸ. அதை கேட்டுட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் மலையில மேல ஏறி போயிட்டு இங்கதான் கல் இருக்குன்றாரு. என்னயா இது கொடுமை, இங்க தான் பைக் காணும்னா எந்த ஜட்ஜி வந்து எங்க நான் ஊர்ல பைக் எடுத்து தேடுவாரு ஜட்ஜிய. நான் கேக்குறேன், எங்க கடலாம் இடிச்சிட்டார் சார் அப்படின்னு நான் வந்து ஜட்ஜி நேரடியாக வந்து பார்த்து, ஓ இங்கதான் கடை போறீங்களா, இப்போ ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, எல்லா கடையும் தூக்கணுமா, ஜிபி ரோட்ல இருக்கிற கடையை தூக்கு, என்எஸ்சி போஸ்ட் ரோட்ல இருக்கிற கடையை தூக்கு, என் தலையில வைக்கிறவங்க கடையை தூக்கி போயிட்டு பாவீங்களா, ரோட்ல தான் கடை இருக்கான், தெரு ஓர கடை எதுக்கு பேர் வச்சுக்கிறான், தெரு ஓரத்துல கடை வைப்பான், உன் தலையில வைக்க முடியும், அதுக்கு ஒரு ஆர்டர். கடை ரோட்ல கடை வைக்க கூடாதுன்னா எங்க போய் வாழ்றது, சுடுகாட்டுல வாழ முடியும். ஜிபி ரோட்ல 100 வருஷம் 100 ஆண்டு காலமா கடை இருக்குது, அங்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, கடை எடுத்துட்டு பாறான், ரோட்ல இருந்து போராடுவோம், என்எஸ்சி போஸ்ட்ல கடை எடுன்றன்னு விட்டுருவோமா நாங்க? நீ ஜட்ஜி சொன்ன கேட்டோமா, ஜட்ஜ்மெண்ட் தான் ரோட்ல ஓட முடியுமா? சரி கடை எடுத்து பண்ணுவ, பெரிய பெரிய ஆடிக்கார திரும்பி வச்சிருவ, சாதாரண நடக்க முடியுமா? எப்படியா வாடுறது நாட்டுல? என்ன நீதித்துவம் ஒண்ணும் தெரியலையா? இதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜி வந்து நேர்ல வந்து பாக்கட்டுமே, ஜிபி ரோட்ல வந்து பார்த்து எங்க வியாபாரம் சொல்லிட்டு அளந்து கொடு, கடை என்எஸ்சி போஸ்ட் கூட அளந்து கொடுங்க, அளந்து கொடுத்த தீர்ப்பு அமல்படுத்தல, அதையே கேட்கல, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா ஜி.ஆர். சுவாமிநாதன் கோயில போயிட்டு எங்க விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாரு. அவர் ஒரு பார்ப்பன கருத்தியல் அப்படியே பேசுறாரு, வெளியே வந்து அவர் ஒரு உயர் சாதி கருத்துல அப்படியே மைக்ல பொது மேடையில பேசுறாரு. அவ்வளவு வக்கரமா பேசுற எந்த நீதிபதியும் பேசலையே. இன்னும் சொன்னால் 1923 நீ தீர்ப்பு கொடுத்தார நீதிபதி, அவரோட பெரிய ஐயர். ஆனா அவர் சட்டத்தின் பிரகாரம் செயல்பட்டார். எந்த ஜட்ஜ்ல நடத்தல, சட்டத்தின் பிரகாரம் செயல்படும். இங்க வன்முறை உருவாக்கல. இப்ப தமிழ்நாட்டுல வன்முறை உருவாக்குறாங்க. இந்த வன்முறை 2020 அங்க டெல்லியில நிகழ்த்திய கூட்டம். அந்த நிகழ்த்தியது யாரு? பிஜேபி காரர்கள். அந்த எஃப்ஐஆர்ல சொல்றாங்க இவங்க என்னென்ன பண்ணார்கள் என்பதை நீங்க பாத்தீங்கன்னா, ஜட்ஜி சொல்றாரு, முரளிதரனுடைய அவர் கேள்வி கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா வந்து, ஜனவரி 22 மோடி அரசாங்கம் அமைச்சராக அனுராக் தாக்கூர் தேச துரோகிகளை சுடு என்று தீவிரவாத தூண்டுதலான முழக்கங்களை ஊக்குவித்தார். யாரு? மினிஸ்டர் அனுராக் தாக்கூர். இதை வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28 அன்று எம்எல்ஏ கபில் மிஸ்ரா கலவரம் தொடங்கிய மனோஜ்பூரில் காவல்துறை வந்து சிஐஏ எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் அகற்றவில்லை என்றால் நானும் என் ஆதரவாகவும் தெருவில் இறங்கி அகற்றுவோம், வெட்டுவோம், குத்துவோம் என்று பேசியது பிஜேபி எம்எல்ஏ கபில் மிஸ்ரா. இது எல்லாம் வீடியோ எடுத்து போயிட்டு பிப்ரவரி 28 உயர் நீதிமன்ற நீதிபதி முரளிதரனை கொடுத்தா அவரு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வழக்கு பதிவு செய்ய சொல்றாரு. ஆனா இவரத்துக்கு நீதிமன்றத்துல வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் மாதிரி நீதிபதி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு வரான்னு அர்த்தம். இப்ப தமிழ்நாட்டுல அந்த செட்டிங்கு தயாரா வரான்னு அர்த்தம். எனவேதான் தமிழ்நாட்டில் நாம் இந்த பிரச்சனையை கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக தான் சொல்கிறோம். இதுல உமர் காலித்துமே சொன்னாங்க இல்லையா, அந்த எஃப்ஐஆர்ல நீதித்துறையில அப்படியே போட்டுருக்காங்க. நான் படிக்கிறேன் பாருங்க, என்னுடைய அரைகுறை மொழி அதனுடைய சாராம்சத்தை தமிழாக்கம். உமர் காலித் பல வாட்ஸ்அப் குழுக்களில் செயல்பட்டு அவற்றுக்கு ஒரு பகுதியாக இருந்தார். அந்த குழுக்களில் கலவரத்திற்கு காரணமான சதிகாரர்கள் சாலைகளை மூடி போக்குவரத்தை முடக்குவது பற்றி விவாதித்தனராம். உமர் காலித் இருந்த வாட்ஸ்அப் குழு என்ன சொன்னாங்களா, ஆர்ப்பாட்டம் ரோட்டை மூடியா மறியல் பண்ணணும் பத்தியா, இப்படி நம்ம பண்ண ரோட்ல மறியல் போய் எல்லாம் நிறுத்து வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்லும் பத்தியா, அப்படி சொன்னாலே அந்த குழுக்கள் இருக்கவங்க சொன்னாராம். எனவே அது இவர் காரணம். 2வது, பல சாட்சிகள் கலவரம் தொடங்கிய பிறகு மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உமருக்கு பல அழைப்புகளை செய்தனர். இது அவர் கலவரத்தில் ஈடுபட்டதை காட்டுகிறான். ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க உமர் காலித்துக்கு, எப்பா உமரு அஷ்டான சாமி அப்படின்னு போன் பண்ணாங்கன்னா இவர் தான், இது ஒரு குற்றமா இவர் உள்ள வச்சிருக்கிறது. 3வது சொல்றாரு பாருங்க, பல சாட்சிகள், அந்த சாட்சிகள் யாருடைய அடையாளங்களும் வெளியிடப்படவில்லை என்ற நிலையில் அவர்கள் காலித் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். காலித் போக்குவரத்து முடக்கத்தை ஆதரித்ததாகவும் அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆவேச பேச்சுகளை பேசியதாகவும் சொல்கிறார்கள். எங்க நீதித்துறையோட ஆர்டர்ல சொல்கிறார்கள். யார் சொல்றா? நீதித்துறைக்கே தெரியாது. எவனும் சொல்றான், அது நீதிமன்றம் வாந்தி எடுக்க. அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகாராஷ்டிரா வருகையை குறிப்பிட்டு காலித் உரை நிகழ்த்தினார். ஒரு சாட்சியின்படி, ஏதோ ஒரு சாட்சி விட்னஸ் சொல்லுது, ஒரு சாட்சியின்படி அவர் மக்களை சாலைகளுக்கு வந்து போராட அழைப்பு விடுத்தார். நாங்களே சொல்றோம், வாங்க ரோட்ல வந்து போராடணும்,
ரோட்ல வந்து போராடு சொல்றது தீவிரவாத குற்றமா இந்தியாவுல? இது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அடுத்தது பாருங்க, டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உமர் காலித் ஒரு புரட்சிக்கு அழைப்பு விடுத்தார், அது பொதுமக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் நம்பினார் என்றும் நீதிமன்றம் சொல்லுது. ரத்தம் சிந்திதான் எதையும் சாதிக்கவன் என்பது சரியானதல்ல என்று அவர் நம்பினார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரத்தம் சிந்திதான் புரட்சி நடக்கணும்னு சொல்லிட்டு உமர் காலித் நம்பல, ஆனா புரட்சிக்கு ஆளை கூப்பிட்டாராம். இதெல்லாம் நீதிமன்றத்துல எழுதியிருக்கு நண்பர்களே. நான் அந்த நீதிமன்றத்தை பார்த்து கேட்கின்றேன், இந்த அரசியல் சாசனத்துல மிக முக்கியமான 3 உறுப்புகள், ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21, சட்டம் 14 என்ன சொல்லுது? சமத்துவத்துக்கான உரிமையை சொல்லுது. 19 கருத்து சுதந்திரத்தை பேசுது நம்ம அரசியலமைப்பு சாசனம். அரசியல் சாசனம் 21 நீங்க வந்து சுதந்திரமா வாழ்வதற்கான உரிமையை கொடுக்குது. இந்த 3 பிரிவுகளும் ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கோல்டன் ட்ரையாங்கிள், பொன்னான முக்கோணம். இந்த 3 சட்டங்களையும் கோல்டன் ட்ரையாங்கிள் வாங்க. பேசுவதற்கு, வாழ்வதற்கு, உரையாடுவதற்கு இருக்கக்கூடிய உரிமை நம்ம சட்டம் சொல்லுது. இந்த அரசியலமைப்பு சாசனத்துக்கு விரோதமாக தான் உச்ச நீதிமன்றம் உமர் காலத்தையும் நம்ம சர்ச்சில் இமாமையும் ஜெயில வச்சிருக்கு. எனவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுதிவாழ் பெரியவர்கள், நண்பர்களே, நாட்டுல ஜனநாயகம் இருக்குன்னா தெருவுல ஜனநாயகம் இருக்கணும், மக்கள் மத்தியில ஜனநாயகம் இருக்கணும், குடும்பத்துல ஜனநாயகம் இருக்கணும், தெருவுல ஜனநாயகம் இருக்கணும். அப்பதான் இந்த நாட்டுல ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியும் என்பதற்காக தான் இந்த வீதியில் இறங்கி இந்த போராட்டத்தை, இந்த அறைகூவலை உங்கள் மத்தியில் வைக்கணும். இந்த மேடையில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதியினுடைய, அதாவது பார்டர் தொகுதி, அவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி சார்பாக உமர் காலித்துக்கும் ஷர்ஜில் இமாமுக்கும் நீதி கேட்டு நீங்கள் இயக்கம் நடத்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த வேண்டும். அப்போதுதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளுடைய கவனத்திற்கு இது கொண்டு வரும். உமர் காலித்துக்காக யார் குரல் கொடுத்திருக்கா? நியூயார்க் இருக்கிற மேயர், நியூயார்க் மேயர் மம்தானி கைப்பட கடிதம் எழுதி அமைச்சிருக்காரு. உமர் காலித், உனக்கு நீ சிறையில் இருக்கலாம், ஆனால் உன்னோடு நாங்கள் இருக்கிறோம் என்று நியூயார்க் நகரத்திலிருந்து அந்த மேயர் மம்தானி கைப்பட கடிதம் எழுதிக்கின்றார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உமர் காலித்துக்கு விடுதலை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நண்பர்களே, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்புவர்கள் எல்லாம் இந்தியாவை பார்த்து இது ஒரு ஜனநாயக நாடா இருந்தது, ஏன் இந்த RSS பிஜேபி ஆட்சி காலத்துல சர்வாதிகாரத்தை நோக்கி போகிறது என்று கேள்வி எழுப்புகின்றார்கள். மகாத்மா காந்தி பிறந்த தேசம் இது. இந்த நாட்டில வந்து ஜனநாயகத்திற்காக, விடுதலைக்காக போராடிய பகத்சிங் வாழ்ந்த மண். இவருடைய போராட்டத்தினுடைய உட்கிழக்கை வெளிப்படுத்தக்கூடிய வகையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் உருவாக்கி கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு சாசனத்திற்காக விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய பாஜக RSS இயக்கம் கருத்தியல் ரீதியாக களத்தில் விரட்டி அடிக்கப்பட வேண்டிய இயக்கம். பாஜக என்பது, RSS என்பது உயர் சாதி உயர் வர்க்கத்திற்கான ஒரு இயக்கம். இந்திய மக்களை சாதி ரீதியாக, வர்க்க ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய பயங்கரவாதிகள் RSS பாஜக கூட்டம். எனவே அவர்களுக்கு இசைவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் சென்றால் அதை எதிர்த்து மக்கள் மன்றத்தில் பேசுவதும் உரையாடுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரதான கடமை. எங்களுடைய அன்பு தலைவர் பிருந்தா காரத் வந்து அவர் ஆங்கில பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதினார். அவர் என்ன சொல்றார் சொன்னார், இவ்வளவு பெரிய வன்முறை வெறுப்புகள் நடந்து கொள்ளும் போது சமூகத்தில் இருக்கக்கூடிய மௌனம் வந்து ரொம்ப அச்சமூட்டக்கூடியது என்றார். பக்கத்து வீட்டுல திருடம் போட்டு திருடிட்டு இருக்கும் போது, பக்கத்துல இருக்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க அடிச்சு வெட்டும் போது நம்ம எல்லாம் வெட்டுறான்னு சொல்லிட்டு அமைதியா இருப்போமா? ரோட்ல ஒருத்தர் ஊழ்றாரு, ஐயோ யாரோ ஊன்ட்டான்னு தூக்கத்து 4 பேர் போவோம். இதுதான் மனுஷன் புத்தி. ஆனா இன்றைக்கு 2 பேர் ஜெயில இருக்கிறத வேடிக்கையை பார்க்க வைத்து ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்தியலை RSS பாஜக உருவாக்கி இருக்கிறது. இது நம் நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை இந்த நடுத்தெருவில் நின்று இந்த மக்களிடம் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இங்கே ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம்.